இன்னும் 60 வருஷத்துலங்க நாம பார்க்குற பாதி விலங்குகளும் பறவைகளும் பூமியிலேயே இருக்காது. இந்த WWF ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னாங்க, கடந்த 50 வருஷத்துல நிறைய வனவிலங்குகளை நாம இழந்துட்டோம். இதுக்கு குளோபல் வார்மிங்கை விட பெரிய ஆபத்தான காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த காலநிலை மாற்றத்தால செடி மரங்கள் எல்லாமே சீக்கிரமா பூத்து காய்த்து கனியாகி பட்டு போயிடுதுங்க. ஆனா பறவைங்க என்ன பண்றாங்கன்னா, இதுவரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த பழைய சீசன் டைமிங் படியே லேட்டாக தான் மைக்ரேட் ஆகி வர்றாங்க. அப்படி பறவைங்க வரும்போது அங்கே உணவே இருக்காதல்லங்க. இயற்கையோட டைமிங்கே மேட்ச் ஆகாமல் போகிற இந்த பிரச்சனையை தான் ஃபினாலஜிக்கல் மிஸ்மேட்ச்னு சொல்லுவாங்க. இதுதாங்க பல உயிரினங்களை வேகமாக அழித்து விலங்குகளோட வாழ்விடத்தையும் வறண்டு போக வைக்குதுங்க. இது விலங்குகளோடு நிற்காதுங்க, நமக்கான உணவு சங்கிலியையும் இது பாதிக்கும். ஏன்னா பறவைகளும் பூச்சிகளும் வரலைன்னா விவசாய நிலங்களில் மகரந்த சேர்க்கை நடக்காதுங்க. இதை சரி செய்யத்தான் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பிரம்மாண்டமான வழியை சொல்கிறாங்க. காலியாக இருக்கிற இடங்களில் 1,00,000 கோடி மரங்களை நட்டோம்னா அது மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்கி மழை மேகங்களை கவர்ந்து மழையை வரவழைக்குங்க. அந்த மழை தாங்க வறண்டு போகிற காடுகளுக்கு மறு உயிர் கொடுக்கும். இன்னைக்கு நாம் நடுற ஒவ்வொரு மரமும் பல பறவைகளுக்கு உணவையும் பல விலங்குகளுக்கு உறைவிடத்தையும் தந்து நம்ம பூமியவே பாதுகாக்குங்க. வணக்கம். மிருகங்களையும் இயற்கையையும் பறவைகளையும் காப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வெல்டிங் ரவி.